இந்திய திருநாட்டினுடைய ராணுவ வீரர்களையே கதற விட்டுருக்காரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அடிக்கடி ஏதோ ஒன்று சொல்லுவாரா, டெல்லிக்கு எப்பவுமே ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மத்திய அரசுக்கு எப்பவுமே ஸ்டாலின் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அவரே சொல்லிக்குவாரு. எனக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லணை அப்படிங்கிற ஊரில் சட்டவிரோதமாக கல்குவாரி இயங்குறதால எங்கள் கிராமமே நாசமாக போச்சு, எங்கள் கிராமத்தை காப்பாற்றி கொடுங்கன்னு ராணுவ வீரர்கள் 10க்கும் மேற்பட்டவங்கள் பொதுமக்களோட சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தாங்க. இந்த மனு கொடுத்து 1 மாத காலம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனு மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த சட்டவிரோத கல்குவாரி மேலே ஒரு இன்ஸ்பெக்ஷனோ இல்லை ஒரு நடவடிக்கையோ ஒரு அபராதமோ எதுவுமே போட கிடையாது. நீங்கள் நடவடிக்கை எடுக்காட்டி நாங்கள் கல்குவாரிக்குள்ளே இறங்கி போறாத தவிர வேற வழி இல்லைன்னு ராணுவ வீரர்கள் சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னா அப்போ அவங்களோட மனநிலை என்னவா இருக்குது? இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு அதை பணமாக்குற நோக்கத்தோடு தானே ஓடிட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்தில். அன்னைக்கு எனக்கு தெரியாமல் போச்சு, உண்மையாலுமே ஸ்டாலின் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. எழுதுல ஊழல் பண்ணுறதுல, கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுல, பெண்கள் பாதுகாப்பை மீறுறதுல, மக்களோட வாக்குகளை பணம் கொடுத்து வாங்குறதுல, ஜனநாயகத்தை கொலை பண்ணுறதுல, இது எல்லாத்துலேயுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்கிறது இப்போதான் மக்களுக்கு புரியுது.